ஓகே, ஜெம் சிங்கர்ல அடுத்து யார் பாட போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா புளியந்தோப்புலேருந்து கானா ஆக்கி. 10 மாசம் கருவேனிலே என்ன சுமந்தியம்மா, நீ ஆசையோடு தூக்கும்போது சின்ன குழந்தையம்மா. கருவினில் ஆயிரக்க உன் வயிற்றில் எட்டி உதைக்க, கருவினில் ஆயிரக்க உன் வயிற்றில் எட்டி உதைக்க, நான் உதைக்கும் போது அம்மா நீ வலிய பொறுத்த, எனக்கு தானே உருவம் கொடுத்த. நான் உதைக்கும் போது அம்மா வலிய பொறுத்த, எனக்கு தானே உருவம் கொடுத்த. 10 மாசம் கருவேனிலே என்ன சுமந்தியம்மா, நீ ஆசையோடு தூக்கும் போது சின்ன குழந்தையம்மா. அம்மனு சொல்லிய கண்ணத்த கிள்ளி, சக்கர தண்ணிய நாக்குல தொட்டு வேற வைத்தியம்மா. நிலவத்த காட்டி பாலு சோறு ஊட்டி, கைய பிடிச்சி நல்லது கெட்டத சொல்லி வளர்த்தியம்மா. கைத்தறி சேலையில எனக்கு தாலாட்டு பாடணுமா, கொஞ்ச நேரம் காணலனா என்ன அங்க இங்க தேடினமா. சின்னஞ்சிறு வயதினிலே கைய பிடிச்ச, கஷ்டப்பட்டு படிக்க வச்ச. சின்னஞ்சிறு வயதினிலே கைய பிடிச்ச, கஷ்டப்பட்டு படிக்க வச்ச. 10 மாசம் கருவேனிலே என்ன சுமந்தியம்மா, நீ ஆசையோடு தூக்கும் போது சின்ன குழந்தையம்மா. கருவினில் ஆயிருக்க உன் வயிற்றில் எட்டி உதைக்க, கருவினில் ஆயிருக்க உன் வயிற்றில் எட்டி உதைக்க, நான் உதைக்கும் போது அம்மா நீ வலிய பொறுத்த, எனக்கு தானே உருவம் கொடுத்த. நான் உதைக்கும் போது அம்மா நீ வலிய பொறுத்த, எனக்கு தானே உருவம் கொடுத்த. ரீஃபில் அகில் அருமையாக பாடினேன். இன்னொன்று ஸ்கேல் தான் கொஞ்சம் மிஸ், மற்றபடி லிரிக்ஸு வாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்கேல் மேட்ச்க்கு திருப்பி ஒரு வாட்டி பாடி பார்க்கலாமா? அது 1 2 3 4. 10 மாசம் கருவேனிலே என்ன சுமந்தியம்மா, நீ ஆசையோடு தூக்கும் போது சின்ன குழந்தையம்மா. கருவினில் ஆயிருக்க உன் வயிற்றில் எட்டி உதைக்க, கருவினில் ஆயிருக்க உன் வயிற்றில் எட்டி உதைக்க, நான் உதைக்கும் போது அம்மா நீ வலிய பொறுத்த, எனக்கு தானே உருவம் கொடுத்த. நான் உதைக்கும் போது அம்மா நீ வலிய பொறுத்த, எனக்கு தானே உருவம் கொடுத்த. எப்பயுமே வந்து கார்ட்ஸ் முதல்ல கவனிக்கணும். நம்ம என்ன கார்ட்ஸில் பாடுறோன்றது முக்கியம், ஓகேவா? ஏன்னா அப்போ தான் கேட்குறவங்களுக்கு வந்து ரசிப்பாங்க. ஓகே சரண்ண்ணா, உங்க கமெண்ட்ஸ். அகில் சூப்பராக பாடுற, அதுவும் அம்மா பாட்டு பாடுற. நம்மளுக்குள்ளேயே பாடிக்கூடாது, ஒரு வெளியே பாடணும். இப்போ வந்து காடு குத்தோன்னு இப்போ உள்ள போல்டாக பாடினேன். இது வந்து நீ ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டே பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு காம்படிஷன், அது வந்து ஒரு போட்டி. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கான இடம் நீ தான் பதிச்சுக்கணும், உனக்கான இடத்த நீ தான் பிடிக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலே கீழே வந்துடணும். பார்த்தீங்களா, நம்ம தொங்கி நிற்கிறோம். உயரத்துக்கு போனோன்னா துயரத்தை தாண்டி தான் வரணுன்ற போல் நீ துயரத்தில் இருந்து உயரத்துக்கு வரணும். நல்லா அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கான இடத்த கிடைக்கும் போதே தக்க வச்சுக்கணும். ஓகேவா? இது ஓகே, பரவாயில்ல. இப்போ ஓகே, செலெக்ஷன் தான். ஏன் ஓகே
அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர்ல இருந்து விஸ்வா. விஸ்வா என்ன பாட்டு? நம்ம கானாவை பற்றி பாட போகிறோம். நம்ம கானா கூட. ஓகே, வாழ்த்துக்கள். கானாவை எங்க உயிரை நினைச்சிட்டோம், கானாவை எங்க தொழிலை நினைச்சிட்டோம், கானாவை எங்க வாழ்க்கைய நினைச்சிட்டோம். கானாவை எங்க உயிரை நினைச்சிட்டோம், கானாவை எங்க தொழிலை நினைச்சிட்டோம், கானாவை எங்க வாழ்க்கைய நினைச்சிட்டோம். வா கானாவை பாடி மக்கள் எல்லாம் கவர்ந்தோங்க, எங்க திறமைய காட்டி ஃபீல்டு உள்ள வளர்ந்தோங்க. நாங்க ஸ்டேஜ் ஏறி பாடினாக்கா அங்க கூட்டமும் திரண்டு வரும், நாங்க சோகமா பாடினாக்கா ஒரு ஜனமே அழுது விடும். நாங்க ஸ்டேஜ் ஏறி பாடினாக்கா அங்க கூட்டமும் திரண்டு வரும், நாங்க சோகமா பாடினாக்கா ஒரு ஜனமே அழுது விடும். கான கருத்தெல்லாம் கேட்டுக்கோங்க, உங்க காதுல போட்டுக்கோங்க, கான கருத்தெல்லாம் கேட்டுக்கோங்க, உங்க காதுல போட்டுக்கோங்க. என் திறமைய வெளிப்படுத்த நல்ல வழியில போயிட்டங்க, கனாவை பாடி மக்களை எல்லாம் கவர்ந்தோங்க, எங்க திறமைய காட்டி ஃபீல்டு உள்ள வளர்ந்தோங்க. எங்க கஷ்டங்கள மனதில் வச்சு நாங்க வெளியே சிரிச்சிடுவோம், முதல் தெய்வத்தின் பாட்டை பாடி எங்க நிகழ்ச்சியை தொடங்கிடுவோம். உங்க உள்ளமே உருகி போகும் இரங்கல் பாடல் கேட்டு இரவு முழுக்க கண்ணை முழிச்சு பாடுவாங்க பாட்டு. ஓ கஷ்டம் கொஞ்சம் இல்ல, இருந்தோ எங்க சோக கதைய சொல்லி அழுததில்ல. உணர்ச்சியை கொண்டு போது எங்க காணாங்க, உறவுகள் இணைப்போது எங்க காணாங்க, சென்னை மக்களின் சொந்த காணாங்க. உணர்ச்சியை கொடுப்பது எங்க காணாங்க, உறவுகள் இணைப்பது எங்க காணாங்க, சென்னை மக்களின் சொந்த காணாங்க. காணாவை பாடி மக்களை எல்லாம் கவர்ந்தோங்க, எங்க திறமைய காட்டி ஃபீல்டு உள்ள வளர்ந்தோங்க. நாங்க ஸ்டேஜ் ஏறி பாடினாக்கா அங்க கூட்டமும் திரண்டு வரும், நாங்க சோகமா பாடினாக்கா ஒரு ஜனமே அழுது விடும். நாங்க ஸ்டேஜ் ஏறி பாடினாக்கா அங்க கூட்டமும் திரண்டு வரும், நாங்க சோகமா பாடினாக்கா ஒரு ஜனமே எழுது விடும். கான கருத்தெல்லாம் கேட்டுக்கோங்க, உங்க காதுல போட்டுக்கோங்க, கான கருத்தெல்லாம் கேட்டுக்கோங்க, உங்க காதுல போட்டுக்கோங்க. என் திறமைய வெளிப்படுத்த நல்ல வழியில போயிட்டங்க. விஸ்வா பயங்கரமா பாடுனீங்க. தேங்க்யூ. அழகுக்கு தகப்பா கரெக்டாக ஸ்கேல் வந்து நம்ம பார்த்து பண்ண, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. லிரிக்ஸு வாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று ஸ்ருதி மட்டும் தான் எல்லாம் மிஸ்டேக் ஆகுது. முதல்ல அந்த ஸ்கேல் முதல்ல நம்ம பார்த்து ஒரு வாட்டி பார்க்கலாம். அழகண்டா கானாவை பாடி மக்களை எல்லாம் கவர்ந்தோங்க, கானாவை பாடி மக்களை எல்லாம் கவர்ந்தோங்க, எங்க திறமைய காட்டி ஃபீல்டு உள்ள வளர்ந்தோங்க. நாங்க ஸ்டேஜ் ஏறி பாடினாக்கா அங்க கூட்டமும் திரண்டு வரும், நாங்க சோகமா பாடினாக்கா ஒரு ஜனமே அழுது விடும்.
நாங்க ஸ்டேஜ் ஏறி பாடினாக்கா அங்க கூட்டமும் திரண்டு வரும். நாங்க சோகமா பாடினாக்கா ஊரு ஜனமே அழுது விடும். கான கருத்தெல்லாம் கேட்டுக்கோங்க, உங்க காதுல போட்டுக்கோங்க. கான கருத்தெல்லாம் கேட்டுக்கோங்க, உங்க காதுல போட்டுக்கோங்க. என் திறமைய வெளிப்படுத்த நல்ல வழியில போயிட்டுங்க. அவ்வளோதான். ஸ்கேலை முதல்ல கவனிக்கணும். ஸ்கேல் நம்ம கவனித்து பாடணும்னா கண்டிப்பாக, ஏன்னா டேலண்ட் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? அது மிஸ் பண்ணிட்டு போகிறதுனால உங்கள் திறமைகள்லாம் மறைக்கப்படுது. நம்மளோட சர்வடி சொல்லுவார். இப்போ இந்த பாட்டை எடுத்ததுக்கே பெரிய உனக்கு வெற்றி தான். ஏன்னா இந்த உண்மையிலேயே இந்த பாட்டை எடுத்து நீ அதில் ஒரு யார் எழுதுந்து சூப்பர், கை வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த பாட்டை எடுத்து இந்த சினிமா சாங்கவே பாடுறதே கஷ்டம். அதில் எடுத்து அதை லிரிக்கை அட்டாச் பண்ணி அதில் பாடணும் பாரு, அப்போ விட்டதை வேற நான் செலெக்ஷன் தான் அச்சு கழுத்து. தேங்க்யூ. எங்க கஷ்டங்கள்ல மனதில் வச்சு நாங்க வெளியே சிரிச்சிடுவோம். முதல் தெய்வத்தின் பாட்டை பாடி எங்க நிகழ்ச்சியை தொடங்கிடுவோம். உங்க உள்ளமே உருகி போகும் இரங்கல் பாடல் கேட்டு. ஓகே, ஜெம் சிங்கர்ல அடுத்த சிங்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளால இருந்து கானா குமார். கண்ணில புது வழியாயே நுழைஞ்ச நெஞ்செல்லாம் வலிக்குதடி ஓம் குரல கேட்கையில. உந்தன் காதல் பொய்யடி எந்த இதயத்தில் ஏதோ செய்கிறாய் பெண்ணே. உன்னாலே உலகம் மறக்கிறேன் ஓய்லியோரம் ஏதேதோ பேச நினைக்கிறேன். கண்ணில கண்ணில புது வழியாயே நுழைஞ்ச நெஞ்செல்லாம் வலிக்குதடி ஓம் குரல கேட்கையில. உன் காதல் பொய்யடி எந்த இதயத்தில் ஏதோ செய்கிறாய் பெண்ணே. உன்னாலே உலகம் மறக்கிறேன் கோவிலையோரம் ஏதேதோ பேச நினைக்கிறேன். ஓகே குமார், கேரளால இருந்து டயர்டா வந்துட்டு டயர்டாவே பாட்ட போல. சரி ஓகே, நீ எப்படி பாடின அப்படின்னு ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாமா? குமார் வந்து ஒரு நல்ல ஒரு மெலடி சிங்கரு. நம்ம வந்து ஒரு போட்டின்னு வரும்போது அதுக்கேற்ற ஒரு சாங்ஸ் நம்ம செலெக்ஷன் பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம லவ் மூடாகவே இருந்துட்டோன்னா முடியாது. நம்ம காம்படிஷன் நடக்கும்போது அதுக்கேற்ற சாங்ஸ் நம்ம செலெக்ஷன் பண்ணி நம்ம பண்ணணும். நிறைய நீங்கள் தாய்ப்பாட்டை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருப்பீங்க நீங்கள். அந்த பாட்டு ஒரு வாட்டி பாடி காட்டுங்க. அம்மா அம்மா நீதான் அம்மா தரரரரரா தரரரரரா. பாடுங்க. அம்மா அம்மா ஏ ஆசை அம்மா உனக்காக நல்ல முதல்ல டோன். அம்மா அம்மா ஆசை அம்மா. பாடுங்க. அம்மா அம்மா ஏ ஆசை அம்மா உனக்காகத்தான் ஒரு பாட்டு பாடுறேன். 10 மாசமா உங்க கருவில் சுமந்தியே பாசத்தோடுதான் என்ன வளர்த்தியே. உன்னை நினைக்கும் போதெல்லாம் கண்ணில் கண்ணீர் வருது. நீ இல்லாததினால் என் நெஞ்சம் பிளக்குது. அம்மா அம்மா ஏ ஆசை அம்மா உனக்காகத்தான் ஒரு பாட்டு பாடுறேன். முதல்ல இந்த மாதிரி பாட்டை எடுத்து பாடினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். முதல்ல நீங்கள் என்ன பாடணுன்றதே புரியல. இப்போ சூப்பராக பாடினீங்க. அடுத்த ரவுண்டு பாடும்போது கொஞ்சம் நல்லா எனர்ஜியோடு வந்து பாடுங்க. நல்லா தைரியமாக வந்து பாடுங்க, ஒன்றையும் பயம் இல்லை.
ஓகே பத்தட்டெல்லாம் இருக்கக்கூடாது சரியா? குமார், இதுக்கு எதுவுமே மனசை தளர விடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீ எல்லாருமே ஒரு பாட்டு தான் பாடினாங்க, நீ 2 பாட்டு பாடிட்ட, அதுவும் அவரையும் பாட வச்சிருக்க. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடித்தளம் தான். இதுக்கப்புறம் தான் நீ வீடியோ கட்டணும். அதனால் வந்து இது வந்து ஒரு முதல் படியாக எடுத்துக்கின்னு வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார், உனக்கு ரொம்ப தெரிஞ்சு வேண்டி வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்து இன்னொரு பாட்டு கூட பாடிடு. ஓகேவா? நன்றி, வாழ்த்துக்கள். ஜெம்சிங்கல்ல அடுத்து யாரு பாட போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாஸ். நாங்க எல்லாம் ஊரு உள்ள இடவிடும், எங்க பாட்டு கேட்ட குசுமிங்க எல்லாம் டான்ஸ் ஆடும், மஜாவா சுத்தி நிற்போம் நாங்க எல்லாம் சிங்கலா, ஃபிகருங்களுக்கு டாப்புள்ளைங்க வரும் கும்பலா, இருக்கிற லைஃப்ல லவ் மாட்டோம் நாங்க, எனக்கொசம் உயிரை கொடுக்கும் ஃப்ரெண்டு மட்டும் போதுங்க. आशी आशी बात करके प्यार किया, आँख मार के कवा जाली साला किया, सिरिची पेसी ताने उन्ने माइगिडो, कई तटने काका बोल टपन परगडो, नमेला ओर उल्ले डगडो, पार्टी के डब्स में यला डांस आडो, तेरा तगरा 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 तारारा, तगरा 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 तारारा, तेरा तगरा 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 तारारा, तेरा तगरा 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 तारारा. கனல ஒரு நாளே கஷ்டப்பட்டு ஜெயிப்பங்க, பெத்த தாய் தந்தைய தெய்வமாக மதிப்பங்க. கனல ஒரு நாளே கஷ்டப்பட்டு ஜெயிப்பங்க, பெத்த தாய் தந்தைய தெய்வமாக மதிப்பங்க. பாதியில வந்த பொண்ணு நம்பிட்டு போவாத, அவகிட்ட மாட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் ஆவாத. பாலன மல்லாயி உள்ள பூந்து கல்லாயி, அடியில ஃப்ரெண்டு கூட கும்பல கடிதமாயி, நாட்டு வாட அதிகமா பாசம், அவ போடுறது எல்லாமே வேஷம். நாட்டு வாட அதிகமா பாசம், அவ போடுறது எல்லாமே வேஷம். என்ன போல தூளடிக்க இங்க யாரியா, நீந்துகிட்டே கடலை நாங்க தாண்ட போறையா. என்ன போல தூளடிக்க இங்க யாரியா, நீந்துகிட்டே கடலை நாங்க தாண்ட போறியா. நாங்க எல்லாம் ஊரு உள்ள இடவிடும், பாட்டு கேட்ட குசும்பி எல்லாம் டான்ஸ் ஆடும் டான்ஸ் ஆடும் டான்ஸ் ஆடும். பாடிட்டீங்க. இப்பதான் ஒருத்தர் டீ குடிச்சிட்டு வரான்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லிட்டு இருந்தீங்களே ஏதோ சொல்லுங்க. எனக்கு மரியாதை கொடுத்தேன் சொல்லுங்க. அவனை வேற என்ன சொல்ற கம்னரு. ஓகே ஜட்ஜஸ் கிட்ட கேட்றோமா எப்படி பண்ணீங்கன்னு. ரியாஸ் நல்லா சூப்பராக பாடினீங்க. நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஸ்வீட்டு சாங், நல்லா பாடுங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. आशी आशी बात करके प्यार किया, आँख मार के कवा जाली साला किया, सिरिची पेसी ताने उन्ने माइगिडो, कई तटने काका बोल टपन परगडो, नमेला ओर उल्ले डगडो, पार्टी के डब्स में यला डांस आडो, तेरा तगरा 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 तारारा, तगरा 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 तारारा. ஓகே ஆடிஷனோட கடைசி கண்டஸ்டன்ட் வராரு. அதுக்கு முன்னாடி வந்து வெயிட்டிங் லிஸ்ட் போட்டவங்க எல்லாம் ரெடி ஆயிருங்க. ஓகேவா? ஓகே உங்களுக்கான செகண்ட் சான்ஸ் வந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு பல்லவி மட்டும் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோங்க. எல்லாருமே செலக்ட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ யார் வர போற பாடுறது? பல்லாவரத்துல இருந்து ஹரி. நான் ஹரி எப்படி பாருக்க? நல்லா இருக்கும். ப்ரோக்ராம்லாம் அப்படி போயினுக்குது? நல்லா போயினுக்குதா? என்ன சாங் பாட போறீங்க? ஒரு ஜாலியா ஒரு பாட்டு பாடு. என் மெர்லின் மெடோனா மேனா மினிக்கு உன்னை பார்த்ததா வீந்துட்ட வலிக்கு கொடுச்சல கொடுத்து கொடுக்காத கிராக்கி செல்லம்மே நீ சிரிச்சிட்டான் போதனாப்பி ஏ தண்டவாள ரயில கட்டி உன்னாண்ட மல்லு கட்டி வந்தே நடி பின்னால ஒரு பார்வை பாருமா கண்ணால நான் பேஜராயிட்ட உன்னால
என் பெர்லின் மேட்டோன மேன்னா மினிக்கு பெர்லின் மேட்டோன மேன்னா மினிக்கு உன்னை பார்த்தத வீந்துட்ட வள்ளிக்கு கொடிச்சல்ல கொடுக்காத கிராக்கி நீ சிரிச்சிட்ட போது நாப்பி தண்டவாள ரயில கட்டி உன்னாண்ட மல்லு கட்டி வந்தேன் நடி பின்னால ஒரு பாருமா கண்ணால நான் பேஜராயிட்ட உன்னால என் மெர்லினே ஒத்தையடி பாதையில ஒத்த மரமா நீ ஒத்துக்கிட்ட வர வேண்டி நிரந்தரமா ஒத்தையடி பாதையில ஒத்த மரமா நீ ஒத்துக்கிட்ட வர வேண்டி நிரந்தரமா சாமி கிட்ட வேண்டின ஒரு வரமா நீ கிடைச்சா இரு பண்ணி நிரந்தரமா என் காதலுக்கு பச்சை கொடி காட்டு ஏண்டியம்மா நீ லேட்டு என் காதலுக்கு பச்சை கொடி காட்டு ஏண்டியம்மா நீ லேட்டு முட்டாதடி செல்ல கேக்கு நம்ம சொல்லாதடி செல்ல சாக்கு போக்கு அட்டாப்பு ராணிய வாங்கல மதேவி இவ பாவ வந்த அண்ணமல்ல காட்டேரி உருவத்தை சுருக்கி முண்ட கண்ண உருட்டி பார்க்காதடி செல்ல ஒரு மாறி என் மேல என்னடி போவோம் கொஞ்சம் கருணை காட்டினா பாவோம் என் மேல என்னடி போவோம் கொஞ்சம் கருணை காட்டினா பாவோம் நீ வெயிட் பண்ண சொன்னதெல்லாம் போதும் அம்மா மொரட இல்லடி தயிர் சாதோ மெல்லினே மெல்லின மெத்தொன்ன மேன்ன மினிக்கு உன்னை பார்த்தத வீந்துட்ட வள்ளிக்கு மெல்லின மெத்தொன்ன மேன்ன மினிக்கு உன்னை பார்த்ததா வீந்துட்ட மாவலிக்கு. ஹரி பயங்கரமா பாடி இருக்கீங்க. கான்ஃபிடென்ட்டோட நீங்களே கேட்டுருங்க ஜட்ஜஸ்ட்டை. ஹரிக்கு சொல்ல தேவையில்லைப்பா. நல்ல சிங்கர், நல்ல ஒரு சிறந்த பாடகர், புள்ள நல்லா பாடுவார். நன்றிப்பா. செலக்டட்ப்பா. சூப்பர். சரணம். மஜா தான் தெரியும் தம்பிக்கு, சூப்பராக பாடுவான். நிறைய நிகழ்ச்சியில் நாங்கள் 2 பேரும் ஒன்றாலாம் பாடியிருக்கோம். நல்லா இதுக்கப்புறம் என்ன, இது ஒரு ஜாலியாக அப்படி போகலாம். என்ன தண்டவாள ரயில கட்டி உண்டாண்ட மல்லு கட்டி வந்தேன் நடி பின்னால ஒரு பாருமா கண்ணா. சொல்லு ஸ்ரீஜா. ஜெம் சிங்கர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஜேர்னி ஃபுல்லாக நம்ம எல்லாரும் ஒன்றா வேறு லெவலில் வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். ஆடிஷனே இவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக போயிருக்குன்னா அப்போ ஷோ எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்க சொல்லுங்க எல்லாரையும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. நீ சொன்னாலும் கேட்பாங்கடா. ஆமாம், அதான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீஜா அண்ட் சோமஜா. அவங்க மட்டும் இல்லை, ஜட்ஜஸும் கூட இருக்காங்க. பாய்.